கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடே உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடே உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வேத வசனம் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். நீங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும், let it be anything, எந்த காரியத்தை குறித்தாகிலும் பரவாயில்லை, அதை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை கொடுப்பார். இயேசுபிரான் அப்படி சொன்னார். தைரியமாயிருங்கள். வீட்டிலே புலம்பி அழுதிருக்கலாம். 20 வருடங்கள் ஆயிற்று எனக்கு குழந்தை இல்லை, 40 வருஷமாக இப்படி இருக்கிறேனே வேலையெல்லாம், கல்யாணமாகி 10 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை. இதெல்லாம் பழைய நாட்கள். இன்று தேவன் நமக்கு சொல்கிறார், கவலைப்படாதே, நீ விரும்புகிற எந்த காரியத்தையும் நீ பெற்றுக்கொள்ளலாம். எப்பொழுது? ஒரு மனதோடு ஜெபிக்கும் பொழுது. முதலாவது இந்த வேத வசனத்தில் நாம் காணும் ஒரு காரியம், நமக்கு ஒரு விண்ணுலக தந்தை உண்டு என்பது. நம்முடைய ஜெபங்களை கேட்கும் விண்ணுலக தந்தை. ஒரு நாள் லூக்கா 11:1 படி இயேசு ராஜாவின் சீடர்கள் அவருடைய சமூகத்தில் சென்று எங்களுக்கும் ஜெபம் பண்ண கற்றுத்தாரும் என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன வார்த்தை மத்தேயு 6:13, விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று அவரை கூப்பிடுங்கள். கடவுளே என்று கூப்பிட வேண்டாம், இறைவனே என்று கூப்பிட வேண்டாம், அப்பா என்று கூப்பிடுங்கள். என்ன மகிழ்ச்சி! பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் மேட்டூர் அணை என்ற இடத்தில் ஒரு வங்கியில் வேலை பார்த்து வந்தேன். அந்த ஊருக்கு நான் போனவுடன் அந்த ஊரில் உள்ள பிரமுகர்களை போய் பார்த்தேன். அதில் கருப்பண்ண கவுண்டர் என்று ஒரு கான்ட்ராக்டர் இருந்தார். மிக தங்கமானவர். அவர் சொன்னார், தம்பி, புதிதாக ஊருக்கு வந்திருக்கிறீங்க, எந்த நேரம் என்ன உதவினாலும் எனக்கு சொல்லி அனுப்புங்க என்றார். நான் வினோதமான வேடிக்கையான விண்ணப்பங்களை அவருக்கு அனுப்புவது உண்டு. ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை டெபாசிட்டாக நான் வங்கி கொண்டு வர வேண்டும். கடைசி வாரத்தில் கணக்கு பார்க்கும் பொழுது 30 லட்சம் 40 லட்சம் என்று கொஞ்சம் துண்டு விடும். உடனே ஃபோனில் அவருக்கு பேசுவேன், ஐயா எனக்கு ஒரு 40 லட்சம் வேணுமே என்பேன். யாராவது அனுப்புகிறீங்களா என்பார். அனுப்புவேன்.
ஒரு சாதாரண பையில் நிறைய கட்டுகளை போட்டு அனுப்புவார். நான் எண்ணி பார்க்கலிங்க, நீங்கள் எண்ணி பார்த்துக்கிடுங்க என்பார். இப்படி ஒரு உள்ளத்தை உலகில் பார்க்க முடியுமா? பல ஆண்டுகள் ஆயின. அவருடைய மகன் டாக்டர் கே லோகநாதன், அவர் சேலத்தில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு டாக்டராக மாறினார். ரோட்டரி கவர்னராக அவரை தெரிந்தெடுத்தார். அவர் எனக்கு கடிதம் எழுதினார், ஐயா, நீங்கள் வந்து என்னை ஒரு 5 நிமிஷமாவது அந்த நாளில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. அப்படியே புறப்பட்டு போனேன். அதற்குள் அவருடைய தந்தை மரித்து போனார். விழா எல்லாம் முடிந்தது. காரில் என்னை ஏற்றிவிட வந்தார். காரில் ஏறும் முன்பதாக நான் சொன்னேன், லோகநாதன், இத்தனை ஆண்டுகள் ஆகியும் உங்கள் அப்பாவை மறக்க முடியலையப்பா. அப்படி ஒரு மனிதனை நான் பார்க்கவில்லை என்று என்னையும் அறியாமல் கலங்கி சொன்னேன். அவர் சொன்னார், ஐயா, எங்கள் அப்பாவை போல ஒரு அப்பாவை இனிமேல் எங்கே பார்க்க போகிறோம்? அப்படி ஒரு அப்பாவை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார் ஐயா என்று சொன்னார். நான் எனக்கு நண்பராக இருந்த கருப்பண்ண கவுண்டரை நினைத்து அழுதேன். அவரை உண்மை தகப்பனாக இருந்த அவரை எண்ணி அழுதார். இருவரும் அழுதோம். அழுகையை நிறுத்தவே முடியவில்லை. ஐயா, ரயிலுக்கு நேரமாயிற்று என்று கட்டாயப்படுத்தி என்னை ரயிலில் கொண்டு வந்து ஏற்றிவிட்டார். என் அன்பிற்குரியவர்களே, கவலைப்படாதிருங்கள். கருப்பண்ண கவுண்டர் போல் இந்த உலகில் இருக்கும் பல தகப்பன்மார் நமக்கு உண்டு. இன்றும் பல தகப்பன்மார் மேடையில் நமக்கு இருக்கிறார். எனினும் என்றென்றும் ஜீவிக்கிற ஒரு தகப்பன் உண்டு என்பதைத்தான் ஆண்டவர் இந்த வசனத்தில் நம்ம நினைவுபடுத்துகிறார். தினகரன், கவலைப்படாதே, உனக்காய் கலங்கும் ஒரு தகப்பன் விண்ணுலகத்தில் உண்டு. உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தையை சொல்கிறார். இவர் எப்படிப்பட்டவரா? மத்தேயு 7:11 வாசிக்க கேட்போமா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையானவைகளை கொடுக்கிற ஒரு தகப்பன் மட்டுமல்ல, சங்கீதம் 65:2 என்ன சொல்கிறது? அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் அவரிடத்தில் போவார்கள். எத்தனை சந்தோஷம் நமக்கு! அவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர், நன்மையானவைகளை ஈவாக கொடுக்கிறவர். சென்னையில் டெலிஃபோன்ஸ் டிபார்ட்மெண்ட் மிஸ்டர் அருள்ராஜ் என்று ஒரு பெரிய உத்தியோகஸ்தர் உண்டு. ஒரு விசை அவர் சுகவீனமானார். 1.5 ஆண்டுகள் வேலூர் மருத்துவ மனையில் படுத்த படுக்கையாய் கிடந்தார். ஒரே மகள், அவள் பெயர் தீபா. அவள் ஒரு குட்டி பிள்ளை. ஒவ்வொரு சனி ஞாயிறும் சென்னையிலிருந்து தன் தாயோடு தகப்பனாரை பார்க்க செல்வாள். திங்கட்கிழமை காலை திரும்ப சென்னைக்கு புறப்படுவாள். ஒரு தடவை தகப்பனாரை பார்த்து கேட்டாள், அப்பா, நீங்கள் எப்பொழுது வீடு வருவீர்கள்? எப்பொழுது வீட்டிற்கு திரும்பி வருவீர்கள்? அவர் விரக்தியாக சொன்னார், என்கிட்ட கேட்கறதுக்கு பதிலாம்மா நீ ஆண்டவரிடமே கேள் என்றாள். உடனே அந்த பெண் அந்த கட்டிலின் நுனியில் முழங்கால் படியிட்டாள். ஆண்டவரே, எங்கள் அப்பாவை அனுப்போம். இயேசு சுவாமி, எங்கள் அப்பாவை சீக்கிரம் அனுப்போம். எவ்வளவு நாள் அங்கே இருக்கிறார் என்று புலம்பி அழுதாள். தேவன் அந்த கூச்சலை கேட்டார். ஒரே மாதத்திற்குள் 100% சுகத்தோடு சென்னைக்கு அவர் திரும்பி வந்தார். இன்று மகிழ்ச்சியோடு வாழ்கிறார். அந்த பெண்ணும் வளர்ந்து காருண்யா பொறியியல் கல்லூரியில் வந்து படித்து பட்டம் பெற்று அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஒரு நல்ல வேலையில் இருக்கும் கணவனை மணந்து அவளுக்கு குழந்தைகள் பிறந்து இன்புற்று வாழ்கிறாள். அவளுக்கு செய்த அந்த உதவியை
நமக்கு செய்ய மாட்டாரா? நம் விண்ணுலக தந்தை எப்படிப்பட்டவர்? நம் ஜெபத்தை கேட்கிறவர். ஒரே ஒரு பெண்ணின் ஒரு தனி ஜெபத்தை கேட்டார். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் அது விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையினால் அவர்களுக்கு உண்டாகும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்கிறேன். எபிரேயர் 6:18 சொல்கிறது, பொய்யுரையாத தேவன். நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன் என்று சொல்கிறவர் அல்ல. வானமும் பூமியும் ஒழிந்து போவோம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று மத்தேயு 24:35 சொன்னவர். ஒரு வார்த்தை மாறாதது. தனியாக ஒரு பெண் குட்டி பிள்ளை ஜெபித்தாள், மனதுருகினார், உதவி செய்தார். 2 பேர் ஜெபித்தால் நிச்சயமாக நடக்கும். அது எதுவாக இருந்தால் நடக்கும் என்று அவரே சொல்லியிருக்கிறார். இன்று இரவு அதைத்தான் பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்கப் போகிறோம். எதற்கு 5 வருடம் கடன் தொழில் இருப்பது? எதற்கு குழந்தை இல்லாமல் 12 வருடம் இருப்பது? எதற்கு படுத்த படுக்கையாக கேன்சரினால் 20 வருடம் இருப்பது? எதற்கு? இன்று நாம் ஒருமனப்படுவோம். இன்று நீங்கள் தனிமையாக இங்கே இல்லை. எத்தனை பேர் இருக்கிறார்கள் பாருங்கள். ஒரே மனதோடு இன்று ஜெபிக்கப் போகிறோம். ஒரு மன ஜெபம் நிச்சயமாக பதில் கொடுத்தே ஆக வேண்டும். கவலைப்படாது. என்றாலும் இந்த உலகில் கிடைக்கக்கூடாத ஒரு காரியம் ஒரு மனம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, நோ 2 clocks agree. 2 கடிகாரங்கள் ஒரு நாளும் ஒரே நேரத்தை காண்பிப்பதே இல்லை. எனவே தான் அவர் சொன்னார், நீங்கள் ஒருமனப்படுங்க. முதலாவது நீங்கள் ஒருமனப்படுங்க. ஏன் எனக்கு இந்த காரியம் நடக்கவில்லை? ஏன் எனக்கு அந்த ஆசீர்வாதம் வரவில்லை? ஏன் என் மகன் இப்படி ஊதாரியாய் தெரிகிறான்? ஏன் என் குடும்பத்தில் மட்டும் சந்தோஷமில்லை என்று புலம்புவதை நிறுத்தி ஒருமனப்படுங்கள். நான் ஏராளம் பேர் ஒருமனப்பட வேண்டும் என்று கேட்கவில்லை. 2 பேர் ஒருமனப்பட்டால் போதும் என்றே தேவன் சொல்கிறார். நீங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் பாருங்கள். பிரசங்கி 4:9 என்ன சொல்கிறது? வாசிக்க கேட்போமா? ஒண்டியாயிருப்பதிலும் 2 கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒண்டியா இருப்பதிலும் 2 கூடியிருப்பது நலம். ஏன்? 2 கூடி ஜெபிக்கும் பொழுது நடக்காத காரியங்கள் நடந்தே ஆக வேண்டும். ஆமோஸ் 3:3 இதே காரியத்தை தேவன் வேறு விதமாய் சொல்கிறார். கேட்போம். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, தொழிலில் சந்தோஷம் இல்லை, ஸ்தாபனத்தில் சந்தோஷம் இல்லை. ஒருமனம் மிக மிக அவசியம். என் அன்பிற்குரியவர்களே, சந்தோஷமாயிருங்கள், தைரியமாயிருங்கள். ஏதோ தவறுதலாக நீங்கள் வந்து விடவில்லை, தற்செயலாக வந்து விடவில்லை. தேவன் உங்களை வேண்டுமென்று அழைத்து வந்திருக்கிறார். உங்களை யாவரோடும் ஒருமனப்படுத்த, ஒருமனமாய் இன்று இரவு நாம் செய்யும் ஜெபத்தை கேட்பதற்காக, நமக்கு பதில் தருவதற்காக. கவலைப்படாதீர்கள். அடுத்தபடியாக ஒரு மனதை நமக்கு கொடுக்கும் முக்கியமான காரியங்கள் 2, அவற்றை பார்த்து நாம் முடிப்போம். முதலாவதாக இதை விளக்கும் ஒரு அழகிய ஓமை ஆண்டவர் தாமே சொன்னார். இந்த சரிதையில் 4 விதமான மக்களை பார்க்க. முதலாவது வழிப்போக்கன். எருசலேம் என்ற நகரிலிருந்து எரிகோ என்ற நகருக்கு போகிறார். வழியிலே கள்ளர் கையில் அகப்படுகிறார். கள்ளர்கள் அவனை அடித்து அவனுடைய வஸ்திரங்கள் முதல் கொண்டு உரிந்து கொண்டு குற்றுயிராக விட்டுவிட்டு போய்விடுகின்றனர். அடுத்து அந்த வழியே ஒரு ஆசாரியன் வருகிறான். எருசலேம் நகரில் தான் தேவாலயம் இருந்தது. அங்குள்ள தேவாலயத்தில் ஊழியம் செய்வதற்காக, இறைவனுக்கு பிரார்த்தனைகளை ஏறெடுப்பதற்காக சுமார் 12,000 ஆசாரியர்களும் லேவியர்களும் இந்த எரிகோ பட்டினத்தில் இருந்து எருசலேமுக்கு போவார்களாம். அப்படித்தான் இந்த ஆசாரியனும் ஒரு லேவியனும் வந்தார்.
2 பேரும் குற்றூராய் கிடக்கிற இந்த மனிதன் பிணமாய் கிடக்கிறான் என்று எண்ணி விலகி போய்விட்டார்கள். சற்று இவருடைய அழைப்பை பாருங்கள். இந்த ஆசாரியனும் சரி, லேவியனும் சரி, 2 விதமான அழைப்பை பெற்றவர்கள். எபிரேயர் 5:1 சொல்கிறது, இவர்கள் மனு மக்களுக்காக மன்றாடும் அழைப்பை பெற்றவர்கள். நம்மை போல சாதாரண மனிதர்கள் ஆலயம் செல்லும் பொழுது நம்மிடம் நமக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அதை இறைவனிடம் சொல்லி நமக்காக மன்றாடுவதற்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். ஆனால் இருவரும் விலகி போனார்கள். அடுத்து எண்ணாகமம் 6:24-27, உபாகமம் 10:8 இந்த வேத வசனங்களின் படி, 2 நாளாகமம் 30:27 படி ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒரு பக்கம் ஜனங்களுக்காக பிரார்த்தனை, மற்றொரு பக்கம் வந்தவர்களை ஆசீர்வதிப்பது. இந்த மக்கள் இருவரும் வந்த பொழுது இந்த பிணமாக கிடக்கும் மனிதனை கண்டு அச்சமுற்றார்கள். காரணம், எண்ணாகமம் 19:16 சொல்கிறது, ஆகாய் 2:13 சொல்கிறது, இப்படிப்பட்ட மக்கள், ஒரு ஆசாரியன் அல்லது ஒரு லேவியன் ஒரு பிணத்தின் அருகே போய்விட்டார், அவனும் சரி அவனுடைய சரீரத்தில் உள்ள உடையும் சரி, அது தீட்டுப்படுமா. 7 நாட்கள் அவன் ஆலயத்துக்குள் பிரவேசிக்கவே முடியாது. எனவே எதற்காக இந்த பிணத்தின் அருகே செல்வது, எதற்காக 7 நாட்கள் ஆலயம் செல்ல முடியாமல் இருப்பது என்று அவர்கள் போய்விட்டார். அடுத்து ஒரு சமாரியன் வருகிறார். 2 ராஜாக்கள் 17:24 பாருங்கள். இந்த சமாரியர்கள் என்பவர்கள் பலதரப்பட்ட ஜாதிகள் கலந்துவிட்ட ஒரு மக்கள். மற்றொரு கண்களில் அவர்கள் சற்று தாழ்ந்தவர்கள், குலத்தில் தாழ்ந்தவர்கள். எனவே மக்கள் மத்தியிலே தாழ்ந்த ஜாதியாக எண்ணப்பட்டவர். அவன் வருகிறான். அவன் குற்றூராய் கிடக்கும் இந்த மனிதனை கண்டவுடன் மற்ற இருவரிடமும் இல்லாத ஒரு குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறான். அவன் மனது உருகினான். அந்த மனது உருக்கம் அவனையும் அந்த விழுந்து கிடக்கும் பிணம்போல் கிடக்கும் மனிதனையும் ஒன்றாக இணைத்தது. இருவரையும் ஒன்றாக இணைத்தது. அவன் உள்ளம் தடுமாறியது. ஓடோடி சென்றான். பிணமாய் கிடக்கும் மனிதன் மீது எண்ணெயையும் திராட்சரசத்தையும் ஊற்றினான். கண்ணீரோடு அவனுக்கு வேண்டிய மற்ற காரியங்களை செய்தான். காயங்களை கட்டினான். தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி அவனை கொண்டு போய் ஒரு சத்திரத்தில் போட்டு, சத்திரக்காரனுக்கு 2 காசுகளை கொடுத்து, இதற்கு மேல் செலவானால் திரும்பி வரும்பொழுது தருகிறேன், நன்றாய் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி போனான். அந்த மனிதனோடு ஒரு மனதை அவனுக்கு கொடுத்தது எது? மனது உருக்கம். மனது உருக்கம். தன்னையும் அறியாமல் அவனுக்குள் வந்த ஒரு சஞ்சலம், அதுதான் அவனை இழுத்தது. என் அன்பிற்குரியவர்களே, காருண்யா பொறியியல் கல்லூரியை பற்றி இந்த 3300 மாணவ மாணவிகள் படிக்கிறார்கள். தாங்களாகவே கணக்கற்ற மாணவர்கள் வந்து பாடுகிறார்கள், தொண்டர்களாய் பணிபுரிகிறார்கள். அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம். ஆனால் இந்த கல்லூரியை அக்டோபர் 86 ஆரம்பித்தோம். மே மாதம் மணிப்பால் என்ற இடத்தில் உள்ள சிண்டிகேட் வங்கியின் தலைமை அலுவலகத்திற்கு நானும் என் மனைவியும் என் அன்பு மகள் 17 வயது நிறைந்த ஏஞ்சல், என் அண்ணன் மகன் ஏர்னஸ்டும் காரில் போய் கொண்டிருந்தோம். அங்கு போய் 23 லட்சம் ரூபாய் முதல் கடனாக வாங்குவதற்கு, கல்லூரி விடுதியை கட்டுவதற்கு. கடைசி நேரத்தில் தான் என் மகள் சொன்னாள், அப்பா நான் பார்க்கவே இல்லை, தயவுசெய்து என்னை கூட்டிக் கொண்டு போங்கள் கல்லூரிக்கு என்று சொன்னாள். எனக்கு விடுமுறை என்று சொன்னாள். கெஞ்சினாள், கூட்டிக் கொண்டு வந்தேன். ஆனால் காலை 6:15 இருக்கும். திடீரென்று எங்கோ இருந்து வந்த ஒரு பஸ் நேர்வழியில் சென்றிருந்த எங்கள் பஸ்ஸின் மீது மோதியது.
கார் அப்பளம் போல ஆனது. ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. என் வலதுபுறம் என் மகள் என் தோளின் மீது சாய்ந்திருந்தாள். நான் சொன்னேன், ஏஞ்சல் எழுந்துரு, ஏஞ்சல் எழுந்துரு என்று சொன்னேன். எழுந்திருக்கவே இயலை. என்னையும் என் மனைவியும் கொண்டு போய் ஒரு ஆஸ்பத்திரியில் போட்டார். என் மகளை வேறு எங்கோ கொண்டு போட்டார். நானும் என் மனைவியும் நினைத்து கொண்டு இருந்தோம், அவள் நன்றாக சிகிச்சை பெறுகிறாள் என்று. நாங்கள் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்ட மறு வினாடி மிகுந்த உருக்கம் நிறைந்த உள்ளம் படைத்த மாண்புமிகு எம்ஜி ராமச்சந்திரன் அப்பொழுது முதல் அமைச்சராக இருந்தார். உடனே ஃபோன் பண்ணி பேசினார். பிரதருக்கு என்ன வேண்டுமோ செய்யுங்கள், வெளிநாட்டிலிருந்து மருந்து வேண்டுமா நான் வாங்கி தருகிறேன், எப்படியாவது ஒரு உயிரை காப்பாற்று. தினமும் 2 அமைச்சர்கள் வருவார்கள், எங்களோடு உட்கார்ந்து அழுது விட்டு போவார். ஆனால் என் மகள் இறந்து விட்டாள் என்று சொல்லவே மாட்டார். அடுத்த நாள் ஆஸ்பத்திரிக்கு வெளியே பெரும் கூட்டம். இந்திய நாடு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதிலும் மட்டுமல்ல, அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்டிலும் மக்கள் ஓடி வந்தார்கள். திடீரென்று எங்கள் அறைக்கு தலைமை அதிகாரி மிஸ்டர் ரவீந்திரன் என்று டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இருந்தார். அவர் வந்தார், கண்ணீர் வடித்தார். அவர் சொன்னார், பிரதர் உங்களுக்கு தெரியாது, வெளியிலே பெரிய கூட்டம் அலை மோதுகிறது, எல்லாரும் அழுகிறார்கள், நாங்கள் பிரதரை பார்க்க வேண்டும், சிஸ்டரை பார்க்க வேண்டும், ஏஞ்சலை பார்க்க வேண்டும், உயிரோடு இருக்கிறார்களா என்பதை அறிய வேண்டும். ஒருவராலும் அவளை தடுக்க முடியவில்லை. அலை மோதுகிறது கூட்டம். எனவே தான் நான் சொல்லி வந்தேன், நான் போய் பார்த்து வந்து சொல்கிறேன், உண்மையை சொல்லி, நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று சொன்னேன். நான் போய் சொல்லி அனுப்புகிறேன் என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டார். 6 நாட்கள் கழிந்து வீடு திரும்பினோம். மரித்த என் அன்பு மகளின் உடலை கண்டோம். மனம் உடைந்து போனோம். அவளுடைய உடலை சுமந்து கொண்டு அடக்கம் பண்ணும் இடத்திற்கு கல்லறைக்கு செல்லும் நாள் வந்தது, நேரம் வந்தது. நகரின் இருபுறமும் மக்கள் நின்று புலம்பி அழுதனர். அதோ ஏஞ்சல் போகிறார், அதோ ஏஞ்சல் போகிறார். வழியிலெல்லாம் காவல்துறையினர் இறங்கி நின்று அவளுக்கு வணக்கம் செலுத்தினார்கள். ஒருவர் கண்களிலாவது கண்ணீர் இல்லாமல் இல்லை. கல்லறை தோட்டத்திற்கு போனோம். உள்ளே நுழைய முடியவில்லை. எங்கும் மக்கள், மரங்களிலெல்லாம் மக்கள். இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு கல்லாக்கி கொண்டு உள்ளே நுழைந்தோம். கல்லறையின் அருகே மகளுடைய உடல் இருந்தது. நான் அருகே போன பொழுது வயது சென்ற ஒரு தாயார் எங்கேயோ இருந்து வந்திருக்கிறார்கள். என் அருகே வந்தார்கள். அவள் சொன்னார்கள், தினகரன் உனக்காப்பா இந்த கதி, தினகரன் உனக்கா இந்த கதி. அவ்வளவுதான். எல்லாரும் அதே வார்த்தைகளை சொல்லி அழ ஆரம்பித்தார். மரத்தின் உச்சியில் இருந்தவர்கள் புலம்பி எழுதார்கள், தினகரன் உனக்கா இந்த கதி, மற்றவர்களுக்காய் அழுது புலம்பினாயே, உனக்கா இந்த கதி என்று புலம்பினார்கள். என் அன்பிற்குரியவர்களே, எது அவளை அழச் செய்தது? எது இந்த ஒற்றுமையை கொண்டு வந்தது? அவள் யோசித்தார்களா? தினகரன் சென்னையை சேர்ந்தவன் அல்ல, தினகரன் நமது தெருவை சேர்ந்தவன் அல்ல, நமது ஜாதியை சேர்ந்தவன் அல்ல, நமது குலத்தை சேர்ந்தவன் அல்ல. ஒரே மனதோடு இத்தனை ஆயிரம் மக்களை அழச் செய்தது எது? மனதுருக்கம். மனதுருக்கம். ஐயோ, அந்த நல்ல மனுஷன், எல்லாருக்கும் புலம்புகிற மனுஷனுக்கு இப்படி வந்து விட்டதே என்ற ஒரு மனதுருக்கம், ஒரு இரக்கம், உருக்கமான இரக்கம். என் அன்பிற்குரியவர்களே, இந்த ஒரு மனதோடு நாம் ஜபிக்கும் பொழுது நிச்சயமாக இது கேட்கப்படும் என்று
அருணாதர் சொல்லி போயிருக்கிறார். இன்று நமக்கு தேவையானது அதுதான். இன்று நமக்கு தேவையானது அதுதான். ஒரு மனம், ஒரு மனம். வெறுப்பு அல்ல, பொறாமை அல்ல, கசப்பு அல்ல, எரிச்சல் அல்ல, எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்ற எண்ணம் அல்ல, எப்படி மற்றவர்களோடு என் இருதயத்தை நான் இணைக்கலாம். ஆங்கில அகராதி சொல்லுகிறது கம்பேஷன் என்ற பதத்திற்கு அர்த்தம் துயரப்படுகளோடு துயரப்படுவது, மற்றவருடைய துயரத்தை தன் துயரமாக எடுத்துக்கொள்வது. இதைத்தான் ரோமர் 12:15 தேவன் சொல்லி இருக்கிறார். அழுகிற மக்களுடனே நீங்களும் அழுங்கள், அழுகிறவர்களுடனே கூட நீங்கள் அழுங்கள். சிரிக்கிறவர்களோடு சிரிப்பது சுலபம், நடனம் ஆடுகளோடு நடனம் ஆடுவது சுலபம், அழும் மக்களோடு அழுவது கடினம். எப்பொழுது அது முடியும்? ஒரு மனம் இருக்கும் பொழுது. இன்று கண்ணீரோடு நாம் தேவனுடைய சமூகத்தில், தேவனே எனக்கு ஒரு மனதை தார், எனக்கு இந்த மனதுருக்கத்தை தாரும். அந்த சமாரியனுக்கு, தாழ்ந்த ஜாதி மகன் என்று கருதப்பட்டவனுக்கு இருந்த அந்த மனதுருக்கத்தை எனக்கு தார். இன்று நாம் அதை கேட்கப் போகிறோம், பெறப்போகிறோம். ஒரு மனதோடு நம்முடைய நகருக்காக, நகரத்தில் உள்ள பெரியோர்களுக்காக, தொழில் அதிபர்களுக்காக, நமக்காக, நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்வதற்காக என்று ஜெபிக்க போகிறோம். தேவனும் தன் பகுதியை செய்வார். அவர் சொல்லி போனார், 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் போதும், அவள் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பரவாயில்லை, அதை பெற்றே தீர்வார்கள். இன்று நாம் பெறப்போகிறோம். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீர்களா? ஹல்லேலூயா! ஆண்டவருக்கு நன்றி, நன்றி, நன்றி. உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். இன்று இரவு நாம் ஒரு மனதோடு ஜெபிக்க போகிறோம். ஒருவருக்காய் ஒருவர் மனதுருகி அழப்போகிறோம். நம்மை ஒருவரும் அழுவதிலிருந்து தடுத்து நிறுத்த முடியாது, மனது உருகுவதிலிருந்து தடுத்து நிறுத்திவிடவும் முடியாது. இன்னும் ஒரு காரியம் நமக்குள் ஒற்றுமை, ஒரு மனதை கொண்டு வருகிறதா? 1 பேதுரு 4:8 என்ற வேத பகுதியை வாசிக்க கேட்போமா? எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிரு. எபேசியர் 4:2 சொல்கிறது, அன்பு ஒருவர் ஒருவர் தாங்கும்படி செய். ஒருவர் ஒருவர் குறை சொல்லும்படி செல்ல, ஒருவர் ஒருவர் தப்பு கண்டுபிடிக்கும்படி செய்யாது, ஒருவர் மீது ஒருவர் எரிந்து விழும்படி செய்யாது, கசந்து கொள்ளும்படி செய்யாது, புறம் கூறும்படி செய்யாது, யார் கழுத்தை வெட்டலாம் என்று யோசிக்கும்படி செய்யாது, யாருக்கு விரோதமாக எழுதலாம் என்று யோசிக்கும்படி செய்யாது. அன்பு திரளான குறைகளை மூடும். நீதிமொழிகள் 10:12 சொல்கிறது, அன்பு எல்லா குறைகளையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மூடும். ஒருவரை ஒருவர் தாங்கும்படி செய். ஐயோ, மேரி பலவீனமான பெண், நான் அவளை தாங்க வேண்டும் என்று சொல்லும். திவாகரன் பலவீனமான மனுஷன், நான் தாங்க வேண்டும் என்று சொல்லும். கொலோசியர் 2:2 என்ற வேத பகுதி சொல்கிறது, அன்பினால் இதயங்கள் பிணையும்படி செய். நம்முடைய இதயங்களை ஒருமனப்படுத்தும். கொலோசியர் 3:14 சொல்கிறது, பூரண சர்க்குணத்தின் கட்டுதான் அன்பு. பூர்ண சர்க்குணத்தின் கட்டு. அந்த அன்பை யாரும் உடைக்கவே முடியாது. இன்னும் உன்னத பாட்டு 8:6 சொல்கிறது, நேசம், பாசம், அன்பு மரணத்தை போல் வலியது. மரணம்தான் வலியது என்று நாம் நம்புகிறோம். அதை போலவே அது வலியது. அன்பு, ஊக்கமான அன்பு, ஒருவர் மீது ஒருவர் கொள்ளும் ஊக்கமான அன்பு. என் அன்பிற்குரியவர்களே,
ஊக்கமான அன்பு தான் ஒரு மனதை கொண்டு வருகிறது, மனது உருக்கத்தைப் போலவே. 1990 ஆண்டு ஜனவரி 2 காலையில் தியானத்திற்காக என் அறைக்கு போனேன். நான் வெளியில் வரவே இல்லை. தற்செயலாக வந்த என் மனைவி பார்த்தாள். அருகில் இந்த டாக்டரை அழைத்தார். அவள் சொன்னார், உடனே அவரை பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்கள். அவருடைய இருதயம் நின்று போனது. தூக்கி கொண்டு ஓடினார்கள். அங்கிருந்த டாக்டர்கள் பதறிப்போனார். சென்னையில் உள்ள பெரிய பெரிய டாக்டருடைய அன்பை நான் மறக்க முடியாது. ஏதாவது ஒரு காரியத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டால் போதும், இதோ வருகிறேன் என்பார்கள். ஓடோடி வருவார்கள். எந்த எந்திரமானாலும் வீட்டிற்கு தூக்கி கொண்டு வந்து விடுவார்கள். அங்கே பார்ப்பார்கள். எப்பொழுதும் சொல்வார்கள், நீங்கள் இன்னும் பல வருடங்கள் வாழ வேண்டும் ஐயா, உங்கள் நிழலில் தான் நாங்கள் இருக்கிறோம். தயவு செய்து கண்களை மூடிவிடாதீர்கள், உங்கள் நிழலில் தான் நாங்கள் இருக்கிறோம். அன்று இந்த நிலைமையில் என்னை பார்த்தவுடன் நடுங்கி போனார்கள். அவர்களே ஸ்ட்ரெச்சரில் தூக்கி போட்டுக்கொண்டு ஓடினார்கள். என்றாலும் தலைமை இதய வைத்தியர் வந்து சொன்னார், அவர் போய்விட்டார். அவர் போய் 1.5 மணி நேரமாக. எங்கும் புலம்பல், எங்கும் அழுகை. அப்பொழுது பெரிய டாக்டர் கடைசியாக சொன்னார், அவருடைய நெஞ்சை அடித்து பார்ப்போம். 15 நிமிடங்கள் அடித்தார்கள். என் இருதயம் திரும்ப வேலை செய்ய ஆரம்பித்தது. ஒரே மகிழ்ச்சி. அதன் பிறகு 10ஆம் தேதி, ஜனவரி 10ஆம் தேதி 15 மணி நேரம் என்ற இருதயத்தில் ஒரு ஆபரேஷன் நடைபெற்றது. நடுவிலும் இதயம் நிற்க ஆரம்பித்தது. டாக்டர்கள் சொன்னார்கள், 18 பாட்டில் நிறைய எங்களுக்கு புது ரத்தம் தேவை, உடனே தேவை என்று சொன்னார். இதை நான் பிறகு கேள்விப்பட்டேன். அங்கிருந்து டாக்டர்கள் சொன்னார்கள், எங்கள் இரத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எவ்வளவு வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை கேட்ட கல்லூரி மாணவர்கள் ஓடி வந்தார்கள். எங்கள் இரத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எவ்வளவு வேண்டுமென்றாலும் தயார் என்று சொன்னார். காவல்துறையினர் ஓடி வந்தார்கள். இப்பொழுதுதான் எங்களுக்கு செய்தி கிடைத்தது, ஐயாவுக்கு எவ்வளவு ரத்தம் நான் கொடுக்க நாங்கள் வந்திருக்கிறோம். மருத்துவ கல்லூரியில் படித்துக்கொண்டிருந்த மாணவன் ஒருவன் கடிதம் எழுதினான், ஐயா, நான் இந்த உயிரோடு இருப்பதே, நான் வேறு ஒரு மாநிலத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் இந்த உயிரோடு இருப்பதும் படிப்பதும் அங்கிள் தினகரனால் தான். அவரால் தான் நான் உயிரோடு இருக்கிறேன். தயவு செய்து என் இருதயத்தை எடுங்கள், அதை அங்கிளுக்கு வைத்து மாற்று சிகிச்சை செய்து விடுங்கள், பொருத்தி விடுங்கள். நான் இருப்பதை விட அங்கிள் இருப்பது நல்லது. வேறொரு குடும்பத்தினர் வேலூரில் இருந்து ஆண்ட்ரூ என்ற ஒரு பையனை அனுப்பினார். அவனுடைய பாக்கெட்டில் ஒரு 6000 ரூபாய் வைத்து ஓட்டமாய் ஓடி இதை கொண்டு போய் ஸ்டெல்லா ஆண்டியிடம் கொடுத்து வா, அவள் பணம் தேவையாக இருக்கும் என்று. உள்ளே நுழைந்த அவன் ரத்தம் கொடுக்க வந்திருக்கிறான் என்று எண்ணி அவனுடைய ரத்தத்தை சோதித்து பார்த்தார். எதற்கென்று கேட்டார். அங்கிளுக்கு என்று சொன்னார். ஓ, எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். ஒரு கையில் எடுத்த பிறகு சொன்னார், தயவு செய்து அடுத்த கையிலும் எடுங்கள், அடுத்த கையிலும் ரத்தம் எடுங்கள், அங்கிள் பிழைக்கட்டும். இந்த மனிதர்கள் என் உறவினர்களா? இல்லை இல்லை, ஒரு மனம், அன்பு அன்பு. இந்த ஒரு மனம்தான் இன்று நமக்கு அவசியம். பிரியமானவர்களே, நமக்கு வேற்றுமை வேண்டாம், பகை வேண்டாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து நீ என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று வெறுப்பு வேண்டாம். இதனால் எண்ணத்தை நாம் வாரிக்கொண்டோம். எத்தனை நாட்கள் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்துவிடப் போகிறோம்? வெறுத்து 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 மற்றவர்கள் தீங்கு செய்ய நினைத்து நினைத்து தீங்கு செய்து எத்தனை நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிடப் போகிறோம்? ஒரு நாள் போய்தான் ஆக வேண்டும். அது என்றைக்கு வருமோ யாரும் அறிய மாட்டார்கள்.
இளமையாக இருப்பதினால் எனக்கு மரணம் வராது என்று எண்ணி விடாதிருக்க ஒரு வழி இல்லை. எந்த நேரம் கண்ணை மூடுவோமோ அது அவனுக்கு தான் தெரியும், நம்மை அனுப்பினவனுக்குத்தான் தெரியும். வேண்டாம், நாம் அன்பு கூறுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவோம். இன்றைக்கு நாம் அன்பு கூறப் போகிறோம். தேவன்பின் ஜீவியமே, தெய்வதாசரு கவசியமே. தேவன்பின் ஜீவியமே, தெய்வதாசரு கவசியமே. ஒருவரில் ஒருவர் அன்புடன் இருந்தால் உலகம் எமை எடுத்தே. ஒருவரில் ஒருவர் அன்புடன் இருந்தால் உலகம் எமை எடுத்தே. இயேசுவின் சீடர்கள் இவர்கள் சாட்சி பகர்ந்திடுமே, நல் சாட்சி பகர்ந்திடுமே. தேவன்பின் ஜீவியமே, தெய்வதாசரு கவசியமே. தேவன்பின் ஜீவியமே, தெய்வதாசரு கவசியமே. எங்கு போய் இந்த மனதுருக்கத்தை நாம் தேடுவோம்? எங்கு போய் இந்த அன்பை தேடுவோம்? நமக்கு தர வல்லவர் மனதுருக்கம் நிறைந்த நம் விண்ணுலக தந்தை தான். வேதத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 86:15 பாருங்கள், 103:8 பாருங்கள், 111:4 பாருங்கள், 116:5 பாருங்கள், 145:8 பாருங்கள். தேவன் இரக்கமும் மன உருக்கமுமானவர். தன்னை தேடி வருகிறவர்களுக்கு தன்னுடைய இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் கொடுக்கிறார் இலவசமாக. சங்கீதம் 112:4 சொல்கிறது, செம்மையானவன் இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்தவனாயிருக்கிறார். தேவனிடம் இருக்கும் அதே மனதுருக்கம் நம்முடைய உள்ளத்தில் பாய்கிறது. அன்பும் அப்படித்தான். 1 யோவான் 4:8-16 வசனங்களை பாருங்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார். எனினும் 1 யோவான் 3:16 இந்த அன்பை விளக்குகிறது பாருங்கள். நன்றாய் வாசிக்க கேட்போமா? 1 யோவான் 3:16 அது என்ன சொல்கிறது? அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். தேவாதி தேவன், காணக்கூடாத அதரிசனமான தேவன், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன், வெளிப்படுத்தின விசேஷம் 4:3 படி பதும ரகத்திற்கும் வச்சிரக்கல்லுக்கும் ஒப்பாக காணப்படும் அழகிய தோற்றமுடைய தேவன் மனு உருக்கொண்டு இறங்கி வந்தார். 1 தீமோத்தேயு 3:16 சொல்கிறது போல நமக்காக அவர் நமக்காக இறங்கி வந்தது மாத்திரமல்ல, சிலுவையில் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் குறைகளை, குற்றங்களை, பாவங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய நோய்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பாடுகளை, துக்கங்களை ஏற்றுக்கொண்டு, நமக்கு வரும் சாபங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு சாபமாய் மரித்து போனார். தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். காரணம் என்ன? லேவியராகும் 17:11 சொல்கிறது, மனுஷனுடைய ஜீவனுடைய இரத்தத்தில் இருக்கிறது. நமக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதற்காய் இரத்தத்தையே சிந்தினார். என் அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் அவரிடம் கேட்கும் பொழுது அந்த மனதுருக்கத்தை எனக்கு தாரும், அந்த அன்பை எனக்கு தாரும் என்று கேட்கும் பொழுது சந்தோஷமாய் கொடுப்பார். ஒரு தடவை அன்னை தெரசாவிடம் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண், நான் உங்களுடைய ஆர்டரில் சேர்ந்து பணிபுரிய விரும்புகிறேன் என்று சொல்லி வந்தாளாம். அன்னை சொன்னார்களாம், சரி என்று
முதலாவது இந்த வேலையை ஆரம்பி என்று சொல்லி ஒரு குஷ்டரோகியிடம் அழைத்து போய் இந்த குஷ்டரோகியின் காயங்களை கழுவு என்று சொன்னார். அவள் சொன்னாள், ஐயோ, நான் இதை எப்படி தொடுவது, எப்படி தொடுவது? அடுத்தபடியாக அன்னை உட்கார்ந்தார்கள், கழுவினார். இந்த பெண் கேட்டாள், ஆண்டி, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? எப்படி எப்படி இதை செய்தீர்கள்? அன்னை சொன்னாள், அம்மா, அதை ஒரு குஷ்டரோகியின் கால்களாக நான் எண்ணவில்லை. சிலுவையில் தொங்கிய இயேசுநாதருடைய காயங்கள் படிந்த பாதங்களாகவே எண்ணி துடைக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஒருவித அருவருப்பும் இல்லை என்று. அன்பு, மனதுருக்கம் அவரிடமிருந்து தான் வரும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னாரே. லூக்கா 11:9-10 இன்று நாம் கேட்கப் போகிறோம். ஒரு வினாடி, ஆண்டவரே, நான் நல்லவன் அல்ல, நான் நல்லவள் அல்ல, என்னை மாற்றும். முதலாவது என் இருதயத்தை மாற்றும். எனக்குள் இந்த மனதுருக்கத்தை தாரும், எனக்கு இந்த அன்பை தாரும். மற்றவர்களை குறித்து பேசும் முன்பதாய் எனக்கு இந்த அன்பை தாரும், எனக்கு இந்த மனதுருக்கத்தை தாரும் என்று நாம் கெஞ்சுவோம். இந்த அன்பும் இந்த மனதுருக்கம் நமக்குள் வராவிட்டால் நாம் தேசத்திற்காக, நகருக்காக செய்யும் நம்முடைய ஜெபங்கள் விண்ணுலகத்திற்கு ஏறுவதே இல்லை. நெவர் நெவர். ஜெபித்தோம், ஏன் மழை வரவில்லை என்று கேட்பதில் பயனில்லை. ஜெபித்தோம், ஏன் எல்லா டெக்ஸ்டைல் மில்ஸும் திறக்கப்படவில்லை என்று கேட்பதில் பயனில்லை. ஜெபித்தேன், ஏன் தொழில்கள் இன்னும் வளம் பெறவில்லை என்று கேட்பதில் பயனில்லை. ஜெபித்தேன், ஏன் எனக்கு குழந்தை இல்லை என்று புலம்புவதில் பயனில்லை. ஜெபித்தேன், ஏன் எனக்கு இன்னும் குழந்தை கிடைக்கவில்லை என்று புலம்புவதில் பயனில்லை. நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். கண்ணீரோடு கொஞ்ச நேரம் உங்களுக்காக, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காய், உங்கள் பேர குழந்தைகளின் எதிர்காலத்திற்காய் உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். எனக்கு அன்பு இருக்கிறதா? எனக்கு மனதுருக்கம் இருக்கிறதா? என் மாமியாரை சிநேகிக்கிறேனா? என் மாமியாரை என் தாயைப் போல நான் சிநேகிக்கிறேனா? அன்பு காண்பிக்கிறேனா? என் மருமகளை மகளைப் போல நேசிக்கிறேனா? மகளுக்கு ஒரு விதம், மருமகளுக்கு வேறு விதம் என்று நடந்து கொள்கிறேனா? என் புருஷனை உண்மையாய் நேசிக்கிறேனா? என் மனைவியை உண்மையாய் நேசிக்கிறேனா? என் பிள்ளைகளை நேசிக்கிறேனா? பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறேனா? அல்லது வரும் சம்பளத்தை, வருமானத்தை குடித்தே தீர்த்து விடுகிறேனா? மனம் முடிக்கப்படாத என் பிள்ளைகளுக்காய் மனம் கலங்குகிறேனா? அல்லது ஊதாரியாய் நான் திரிகிறேனா? எல்லாவற்றையும் புகைத்தே தீர்த்து விடுகிறேனா? கஞ்சாவை குடித்தே மயங்கி நிலையில் கிடந்து பொறுப்பற்றவனாய் வாழ்கிறேனா? எனக்கு இரக்கம் இல்லையே, மனதுருக்கம் இல்லையே, அன்பு இல்லையே என்று இன்று நாம் கேட்போம். இப்பொழுது கேட்போம். ஆண்டவர் இப்பொழுது தருவார். இப்பொழுது ஒரு அன்பை தருவார், இணையற்ற அன்பை தருவார், பாசத்தை தருவார், உள்ளத்தில் தருவார், குடும்பத்தில் தருவார், வேலை செய்யும் இடத்தில் தருவார், ஒரு மனதை கட்டளையிடுவார். ஒரு மனதோடு இன்று நாம் ஜெபிக்க போகும் ஒவ்வொரு காரியத்திற்கும் பதில் தந்தையாக வேண்டும். தருவார், இரட்டிப்பாய் தருவார். இப்பொழுது அருள்நாதர் இயேசு உங்கள் சரீரத்தில் நோய்களை குணமாக்கும் நேரம், அவருடைய சுகமளிக்கும் வல்லமை வானத்திலிருந்து இறங்கி வருவதை பார்க்கிறேன். இதுவரை இல்லாத விதமாக இறங்கி வருகிறது. பல வருடங்கள், பல வருடங்கள், ஒரு நாளில் பல வருடங்கள் வாட்டி வதைக்கும் நோய்களை நிரந்தரமாய் குணமாக்க தேவாதி தேவன் இறங்கி வருகிறார். தயவு செய்து உங்கள் சரீரத்தின் மீது, நோயற்ற உடலின் மீது உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கர்த்தர் குணமாக்குவார். நன்றி, நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நன்றி. இந்த நோய்களை எல்லாம் உம்முடைய நாமத்திற்கு அவகீர்த்தியை கொண்டு வருகிற இந்த நோய்களை எல்லாம் இயேசு ரட்சகரின் நாமத்தில் சபிக்கிறேன், வேரோடு சபிக்கிறேன். அவைகளை கொண்டு வந்திருக்கிற பிசாசே, இயேசு ரட்சகர் நாமத்தில் வெளியே வா என்று உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொரு சரீரத்தையும் விட்டு வெளியே வா என்று உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். உன்னை வற்புறுத்துகிறேன், உன்னை வேதனைப்படுத்துகிறேன், வாட்டி வதைக்கிறேன். ஒவ்வொரு சரீரத்தையும் விட்டு, ஒவ்வொரு வீட்டையும் விட்டு, வாழ்க்கையும் விட்டு பொல்லாத பிசாசே பாவெளியே என்று கட்டளை கொடுக்கிறேன். பாவெளியே, பாவெளியே, நீ கொண்டு போட்டிருக்கும் நோய்களையும் எடுத்துக்கொண்டு வா,
நரகத்துக்கு போய் என்று கட்டளை கொடுக்கிறேன். ஆசீர்வதியம்பா, ஆசீர்வதியம்பா, ஆசீர்வதியம்பா. அந்தகாரம் அடைந்த கண்கள் பிரகாசம் அடையட்டும். ஆசீர்வதியும். ஐயோ, வளராத மூளைகள் வளர ஆரம்பிக்கட்டும். பழைய மூளையை எடுத்து போட்டு புது மூளையை வையும்பா, புது மூளையை வையும், புதிய மூளையை வையும். வலியினால் வாடி தவிக்கிற ஒவ்வொருவரையும் குணமாக்கும், குணமாக்கும். வலிகள் மறையட்டும். பொல்லாத கேன்சர் நோயினால், கேன்சர் கட்டியினால் பாதிக்கப்படுகிறவர்களுக்காக உங்களுடைய சமூகத்திலே மன்றாடுகிறேன். கையை வையும், அந்த கட்டிகள் மறையட்டும். இப்பொழுது ஒரு க்ஷணம் கூட இனி அந்த கட்டிகள், அந்த காயங்கள் இந்த சரீரத்தில் இருப்பதற்கு நாங்கள் அனுமதி கொடுப்பதில்லை. இயேசு நாமத்தில் இந்த கட்டிகள் மாயமாய் மறையட்டும், மாயமாய் மறையட்டும். கட்டிகள் மறைவதை உங்கள் பிள்ளைகள் இப்பொழுது பார்க்கட்டும். Let them see it, Lord. Let them see it. ஐயோ, வலியினால் துடிக்கிற பலரை பார்க்கிறேன். எல்லா வலிகளும் மறையட்டும், எல்லா வலிகளும் மறையட்டும், எல்லா நோய்களும் மறையட்டும், எல்லா பிளட் கேன்சரும் மறையட்டும். பிள்ளைகள் ஆசி பெறட்டும். விடுதலை செய்யும் ஆண்டவரே, விடுதலை செய்யும் ஆண்டவரே, விடுதலை செய்யும் அப்பா. அவன் சொன்னபடியே நடக்கும் என்று சொன்னி, நான் சொன்னபடி நடப்பதாக ஒவ்வொருவரும் அருணாதன் நாமத்தில் இப்பொழுது விடுதலை பெறட்டும். ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். சுபிட்சத்தை தாரும், க்ஷேமத்தை தாரும், சமாதானத்தை தாரும், சாந்தியை தாரும், நோயிலிருந்து விடுதலை தாரும், கடலிலிருந்து விடுதலை தாரும், நெடுநாள் காத்திருக்கும் சூழ்நிலையிலிருந்து விடுதலை தாரும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். நகரத்தை ஆசீர்வதியும், நகரத்தில் உள்ள குடும்பங்களை ஆசீர்வதியும். எல்லா விதத்திலும் செழிப்பை தாரும். நீர் இப்படி தருவதற்காக நன்றி, நன்றி, நன்றி.